Module 1 Clinical Chemistry. குளுக்கோஸ் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவிடும். HbA1c 2 months சராசரி பிளட் குளுக்கோஸ். ஃப்ரக்டோஸ் 1 to 4 weeks சராசரி குளுக்கோஸை காட்டும். லாக்டோஸ் உடலில் உள்ள உருவாகும் லாக்டிக் ஆசிட் அளவிடப்படும். யூரியா புரோட்டீன் மெட்டாபாலிசம், கிரியாட்டின் மசில் மெட்டாபாலிசம், யூரிக் ஆசிட் பியூரின் பிரேக்டவுன் உருவாகும் வேஸ்ட். டோட்டல் புரோட்டீன் பிளட்டில் உள்ள மொத்த புரோட்டீன் அளவு ஆல்புமின் காட்டும். ஆல்புமின் லிவர் உருவாகும் முக்கிய பிளட் புரோட்டீன். குளோபுலின் இம்யூனிட்டி மற்றும் டிரான்ஸ்போர்ட் உதவும் ஒரு புரோட்டீன் கூறு. ஏஐசி ஆல்புமின் குளோபுலின் லிவர் மற்றும் இம்யூனோஸ்டேட்டஸ் மதிப்பிட உதவும். அதை பற்றி இப்போ ஒவ்வொரு டெஸ்ட்டும் பின்வரும் டெஸ்டில் பார்க்கலாம். கிளினிக்கல் கெமிஸ்ட்ரி நம்மளுடைய பிளட் மற்றும் பாடி ஃப்ளூட்டில் இருக்கின்ற கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுற ஒரு லெபார்டரி ஃபீல்டு. இதில் சீரம் குளுக்கோஸ் டெஸ்ட் ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி செய்யப்படுகின்ற டெஸ்ட் ஆகும். இது முக்கியமான டயபெட்டிஸ் மெலிட்டஸ் டயக்னோஸ் மற்றும் மானிட்டரில் பண்ண பயன்படுத்தப்படும். பிரின்சிபல் GOT-POT மெத்தட். முதலில் குளுக்கோஸ் ஆக்சிடேஷன் GOT என்ற என்சைம் குளுக்கோஸ் ஆக்சிடேஷன் பண்ணும். இதனால் குளுக்கோனிக் ஆசிட் மற்றும் ஹைட்ரஜன் பெராக்சைடு உருவாகும். அடுத்ததாக உருவான H2O2 4 அமினோ பென்சுமனைன் மற்றும் பினால் உடன் சேர்ந்து ரியாக்ட் ஆகும். இந்த ரியாக்ஷனுக்கு பெராக்சைடு POT என்சைம் கேட்டலிஸ்டாக செயல்படும். இறுதியில் ரெட் கலர் குயினைன் டை உருவாகும். Glucose through CO2 plus H2O2 reaction, POT plus 4 amino phenazone and plus phenyl red guanidine. குளுக்கோஸ் அதிகமாக இருந்தால் ரெட் கலர் அதிகமாக இருக்கும். இதனால் அப்சர்வேஷன் முன் அதிகமாக இருக்கும். பொதுவாக பயன்படுத்தப்படும் ட்ரீட்மெண்ட் சீரம் பிளெயின் டூப் அல்லது ஜெல் டூப் செலக்ட் செய்யப்படும். பிளாஸ்மா ஹைப்ரின் போன்ற ஆன்டிகோகுலன்டில் உள்ள டியூபை செய்ய வேண்டும். கலெக்ஷன் பெனிபன்சரேட்ஸ் மூலம் பிளட் கலெக்ஷன் செய்ய வேண்டும். மினிமல் TH வைத்திருக்க வேண்டும். நீண்ட நேரம் டோனர் போடுவதை தவிர்க்கப்படும். செப்பரேஷன் பிரிதல். சாம்பிள் 1 மணி நேரத்தை சென்ட்ரிஃபியூகேஷன் செய்வது அல்லது தாமதமான பிளட் செல்ஸ் என்று குளுக்கோஸ் பயன்படுது. குளுக்கோஸ் வால்வு குறையலாம். ஹீமோலைசிஸ் ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும். பேஷண்ட் ப்ரிப்பரேஷன். சாம்பிள் கலெக்ஷன் முன் ஸ்டாண்டர்ட் டயக்னோஸ் ஃபாலோ செய்ய வேண்டும். வேக்சின் குளுக்கோஸ் மற்றும் லிப்பிட் ப்ரொஃபைல் போன்ற டெஸ்ட்டுக்கு பொதுவாக 8.2 இருக்கும். லைஃப் ஸ்டைல் டெஸ்ட்டுக்கு முன் 24 hours ஆல்கஹால் மற்றும் 10 hours டெஸ்டோஸ்டெரான் தவிர்ப்பது நல்லது. மெடிடேஷன் கேட்டு அப்சர்வேஷன் பண்ண வேண்டும். டெஸ்ட் லெபார்டரி டெஸ்டிங் சைக்கிள். ஆர்டர் பிளேஜிட், ஆர்டர் டிரான்ஸ்போர்ட் லேப், ஐடென்டிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷன், பிக்மெண்ட் ஆப்டினம், பிக்மெண்ட் அனாலிசிஸ், ரிப்போர்ட் ஜெனரேட்டர், ரிசல்ட் காம்பினேஷன் கிளினிக், டேட்டா அண்ட் ரெஃபரன்ஸ், reagent and instrumentation, test kit, enzyme buffer. இவற்றை மேனுஃபேக்சர் செய்து ஸ்டோரேஜ் கண்டினேஷன் சரியாக ஸ்டோர் செய்ய வேண்டும். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பல டெஸ்ட் ஆட்டோமேட்டிக் கெமிஸ்ட்ரி அனாலிசிஸ் பயன்படுத்தப்படுகின்றன. முக்கிய டெக்னீஷியன் பொட்டோமீட்டரின் இடத்தில் அப்சர்வேஷன் மெஷர் செய்து, இம்யூனோ அசை ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷனை மெஷர் செய்து, போட்டோமீட்டரில் ISE அயன் எலக்ட்ரிக்கல் பொட்டானிக்கல் மெஷர் செய்யப்படும். ப்ரொசீஜர் ப்ரிப்பரேஷன். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரைமரி செகண்டரி ஸ்டாண்டர்ட் பயன்படுத்த கலெக்ஷன் பண்ணணும். அனாலிசிஸ் ஆட்டோமேட்டிக் சாம்பிள் ரீஜன் அண்ட் இன்ஃபர்மேஷன் மெஷர்மெண்ட். பின்னர் அப்சர்வேஷன் அல்லது எலக்ட்ரிக்கல் பொட்டானிக்கல் மெஷர் செய்யப்படுகின்றன. மிச்சல் காம்படிஷன். சாம்பிள் ரீடிங் கலெக்ஷன் கம்பேர் செய்து அனாலிட்டிக்கல் கான்சன்ட்ரேஷன் அனாலிசிஸ் கால்குலேட்டிவ் வேல்யூஷன் பண்ண வேண்டும். ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் என்பது ஹெல்த்லி பாப்புலேஷன் பொதுவாக காணப்படும் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆகும். ஹெல்த்லி பாப்புலேஷன் 95% வேல்யூ அடிப்படை எக்ஸ்பெக்டையும் ஏற்படுகின்றன. ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் வெளியே ரிசல்ட் வந்தால் கிளினிக்கல் ஃபண்டிங் மற்றும் லெபார்டரி ரிசல்ட்டுடன் சேர்ந்து இன்டர்வியூ பண்ணும். கிளினிக்கல் சிக்னிஃபிகேஷன் இன்டர்வியூ
ஒரு அனலிட்டிக் வால்வு அதிகமாக இருந்தால் டிஷ்யூ டேமேஜ் ஆக இன்ஃப்ளூயன்ஸ் மெட்டாபாலிக் ஃபெயிலியர் ஆகலாம். எக்ஸாம்பிள் கிட்னி ஃபெயிலியர், கிரியாட்டின் அதிகரிக்கும். டிக்ரீஸ் வால்வு குறைந்த வால்வு மால்நியூட்ரியன், ஆர்கன் ஃபங்க்ஷன் குறைதல் அல்லது சிஸ்டமேட்டிக் டெஃபிஷியன்சி இண்டிகேட் செய்யலாம். இன்டர்ஃபரன் லிமிட்டேஷன், ஹீமோலஜிக் இரத்த அணுக்கள் உடைதல், ஆர்பிசி உடைந்தால் இன்டர் செல்லுலார் சப்ஸ்டன்ஸ் வெளிவரும். உதாரணத்துக்கு பொட்டாசியம் அதிகமாக இருந்தால் ரிசல்ட் தவறாக காட்டலாம். சில சீரம் கெமிஸ்ட்ரி ரிசல்ட் அன்ரிலையபிள் ஆகலாம். லீபிமியா, இரத்த அதிகம் லிப்பிடு சாம்பிள் லிபிட் ஃப்ளோல்ட் ஆக ஸ்பெக்ட்ரோமெட்ரிக் மெஷர்மெண்ட் சென்டர் ஏற்படுத்தலாம். பைல்ருபின் அதிகமாக இருந்தால் சாம்பிள் பேக்ரவுண்ட் அப்சர்வேஷன் அதிகரிக்கும். குவாலிட்டி கண்ட்ரோல் அண்டு டெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பெர்சிஸ்ட் மானிட்டர் செய்ய வேண்டும். ரிசல்ட் சரியாக கன்சன் இருக்கிற என்பதை செக் பண்ண வேண்டும். எக்ஸ்டர்னல் குவாலிட்டி டிஃபரண்ட் லேபார்ட்டரி இடையே அசஸ் வேண்டும். ஜெனிஃபர் ஸ்டார்ட் ஃபாலோ பண்ண வேண்டும். கேட் ஸ்டடி அண்டு எக்ஸாம்பிள் 55% ஃபேட்டிக் இன்க்ரீஸ் ஆஃப் அதிக தாகம், அடிக்கடி சிறுநீர் கழித்தல், ஃபாஸ்டிங் பிளாக்னு குளுக்கோஸ் 160 mg/TL. வைவா கொஸ்டின் அண்டு MC கொஸ்டின் ரெஃபரன்ஸ் ரேஞ்ச். பிளட் கலெக்ஷன் ஆஃப் டியூப், டெட் டாக், LFT, serological RFT, purple lavender, hemoglobin, blood coagulando, green plasma chemistry, electrical stadium, pink additive ETA, plasmation, blood banking test, yellow gold SST addition, light blue adult sodium PPT and APTT, and gray blood glucose, white PPTT, molecular test, viral flow test. மாஸ்டர் சம்மரி ஆஃப் டெஸ்ட். குளுக்கோஸ் டெஸ்ட் நம் பிளட்டில் இருக்கும் சர்க்கரை குளுக்கோஸ் அளவை அளவிடும் ஒரு டெஸ்ட் ஆகும். இது முக்கிய நீரிழிவு டயபெட்டிஸ் கண்டறியும் ஒரு டெஸ்ட் ஆகும். குளுக்கோஸ் எளிய சர்க்கரையை மோனோ சர்க்கரையாக முக்கியமான ஆற்றலாக மாற்றக்கூடிய ஒரு மூலமாகும். இது உணவு குளுக்கோஸாக மாற்றி இரத்தத்தின் மூலம் செல்களுக்கு செல்கின்றன. ஆற்றலாக நமக்கு செல்கள் மூலம் ஆற்றலாக கிடைக்கின்றன. குளுக்கோஸ் கட்டுப்படுத்தும் ஒரு ஹார்மோன்கள். இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவை முக்கியமான 2 ஹார்மோன்கள் கட்டுப்படுத்துகின்றன. இன்சுலின், இன்னொன்று குளுக்ககான். இன்சுலின் இரத்தத்தின் குளுக்கோஸ் அளவை குறைக்கிறது. குளுக்ககான் இரத்தத்தின் அளவை அதிகரிக்கின்றது. இந்த சரியான இல்லை என்றால் ஹைப்பர்குலிமியா அல்லது ஹைப்போகுலிமியா, இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும். ஹைப்பர்குலிமியா இரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைவாக இருக்கும். குளுக்கோஸ் ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ். இந்த ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் 8 hours மணி நேரம் முன்னாடி வெறும் அருந்தக்கூடாது. அதன்பின் குளுக்கோஸில் உள்ள அளவு அளவிடப்படுகின்றது. ஃபாஸ்டிங் 8 hours உணவு இல்லை. ரவுண்டம் எந்த நேரத்திலும் கடைசி உணவு எடுத்துக்கொண்டாலும் அது முக்கியமானதாக இல்லை. ஓரல் குளுக்கோஸ் டேலன். இது குளுக்கோஸ் கலந்த இனிப்பு திரவம் கொடுக்கப்படுகிறது. இதன் 1 to 2 மணி நேரம் மீண்டும் இரத்தத்தின் அளவிடப்படும். இது குளுக்கோஸ் எவ்வாறு எப்படி மதிப்பிடலாம் என்றது கண்காணிக்கப்படும். A1C டெஸ்ட், HbA1c. இது பரிசோதனை கொண்டு மாற்று வித்தியாசமானது. பரிசோதனை கடந்து 3 to 5 சராசரி இரத்தத்தின் அளவை கட்டுப்படுத்த உதவும். பிரின்சிபல் GOT மெத்தட். GOT என்பது குளுக்கோஸ் எஸ்டிமேட்டர் பயன்படுத்தப்படும் ஒரு என்சைமேட்டிக் காலோரிமெட்ரிக் மெத்தட். ஆக்சிடேஷன் குளுக்கோஸ் ஆக்சிடேஷன் GOT enzyme presently glucose reaction glucamic acid hydrogen peroxide H2OH. color formation உருவான H2O phenyl 4 amino type உடன் சேர்ந்து பெராக்சைடு PO2 present reaction ஆகும். இதனால் ரெட் கலர் குவானின் டைப்ஸ் உருவாகும். மெஷர்மெண்ட் ரெட் கலர் இன்டென்சிவ் கேம்பிள் இருக்கும். குளுக்கோஸ் கான்சன்ட்ரேஷன் டைரக்டில் ப்ரொபோர்ஷனல் ஆகலாம். கலோரிக் மீட்டர் அண்ட் மோட்டோமீட்டர் மூலமாக 505 to 540 nm வேவ்லென்த் ரேஞ்சு மெஷர் செய்யப்படுகின்றன. மெத்தடாலஜி போட்டோமெட்ரி. புரோட்டீன் லேபார்ட்டரி டெஸ்டுக்கு பயன்படும்
OT-POT method நார்மல் யூஸ் பண்ணுங்க. செட்ரோகைனட் மெத்தட், பெக்குவிக் மெத்தட், GOT-POT இதில் இன்டர்ஃபரன்ஸ் குறைவாக இருக்கலாம். எலக்ட்ரோகெமிக்கல் சென்சார் சாம்பிள் ரீஜன் அண்ட் குளுக்கோஸ், சோடியம் fluoride plasma, perfect serum, capillary bulbar blood cell, anti capillary bulbar குறிப்பாக குளுக்கோமீட்டர் டெஸ்டிங் ஆன்டிகுலோட்டின் சோடியம் fluoride குளுக்கோஸ் சாம்பிளில் பயன்படுத்தப்படுகின்றன. என்க்ளோசர் என்ஜைம் இன்சிபேட் செய்யப்படுகிறது. இது பிளட் செல்லுக்கு குளுக்கோஸை தொடர்ந்து பயன்படுத்துவதால் குளுக்கோலைசர் குறைக்கப்படுகின்றன. சாம்பிள் குளுக்கோஸ் கான்சன்ட்ரேஷனை பேஷண்ட் ப்ரிப்பரேஷன், வாட்சிங் பிளட் சுகர், FFPC, போஸ்ட் PPS, பிளட் கலெக்ஷன் 8 hours வாட்சிங் இருக்கும். எந்த நேரத்தில் வாட்டர் கொடுக்கலாம். ஃபுட் அண்ட் ட்ரிங்க் தவிர்க்க வேண்டும். போஸ்ட் ப்ரெண்டல் பிளட் சுகர் ஸ்டாண்டர்டைசேஷன் மேல் டெஸ்ட் 2 hours பிளட் சுகர் சாம்பிள் கலெக்ஷன் செய்யப்படுகிறது. குளுக்கோஸ் டாலரன்ஸ் புரோட்டோகால் 75 hours 2 hours சாம்பிள் எடுக்கப்படுகின்றன. ரியேஜென்ட் இன்சும்ப்ரேஷன் குளுக்கோஸ் குளுக்கோஸை ஆக்சிடேஷன் செய்கிறது. பெராக்சைட் பல ரியாக்ஷன் உதவுகின்றது. 4 அமினோ கூறினி ரெட் கலர் உருவாக பயன்படுகின்றது. ஃபீனால் ஏபிட் உடன் சேர்ந்து பூனமின் டையை உருவாக்கி பாஸ்பேட் பஃபர் சரியான pH-ஐ மெயின்டைன் செய்கின்றன. ஸ்டாண்டர்ட் குளுக்கோஸ் 100 mg/L இன்சும்ப்ரேஷன் கலபரேஷன் சாம்பிள் கான்சன்ட்ரேஷன் கணக்கிடப்படுகின்றது. இன்சும்ப்ரேஷன் ஸ்பெக்ட்ரோமீட்டர், கலோரிமீட்டர், லெபார்டரி குளுக்கோஸ் மெஷர்மெண்ட்டுக்கு ப்ரோசஸ் போர்ட்டபிள் கலோரிமீட்டர் டெஸ்ட் ஸ்ட்ரிப் அண்டாக POC டிஸ்டபிலிஸ் டெஸ்ட்டுக்கு பயன்படுகின்றன. பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோல், பிளட் சுகர் சாட், MDTL, mmol சுட்டர். எக்ஸலண்ட் 50 to 115 mgTL, good 150 to 216 blood sugar level, bore 250 to 380 bore sugar level. Blood sugar level down the reference chart and achieve normal blood sugar level in diabetic. Reference schedule, fasting blood 70 to 99 mg, pediatric range of 100 to 120 mg/dl, diabetic diagnosis fasting greater than 1 to 3 mg, post parental 2 hours lesser than 140 mg/l. Clinical treatment, increase of hypertonia and decrease of hypoglycemia, fermented diabetic administrators, teaching hyperthyroidism, actual pancreas servet, decrease of valve, insulinemia, hypothyroidism, hyperpituitarism, glycogen storage disease. Gastric intestine, குளுக்கோஸ் லெவல் அதிகரிக்க காரணங்கள் போர் டயட்டு, சரியான உணவு கட்டுப்பாடு இல்லாமை, கார்டியோஸ்டீராய்டு மெடிசனேஷன் போன்ற சில ட்ரக்குகளால், பிசிக்கல் ட்ரைமர், அப்சர்ப்டிவ் இன்சுலின் டிக்ரீஸ், ஹைப்போகுலேமியா, டயபெட்டிக் மெடிசன் அதிகமாக எடுத்துக்கொள்வதால், ப்ரோலாங்ட் ஃபாஸ்டிங் நீண்ட நேரம் உணவில்லாமல் இருக்க, ரெக்கோரஸ் எக்ஸஸ் வித்தவுட் அட்வைசிவ் ஃபுட் இல்லாமல் கடுமையாக எக்ஸசைஸ், ஆல்கஹால் கன்சியூமேஷனால் டிக்ரீஸ் வந்து காட்டுகின்றன. இன்டர்ஃபரன்ஸ் லிமிடேஷன், குளுக்கோலைசேட் இன்டர்ஃபரன்ஸ் சப்ஸ்டன்ஸ் நான் ஸ்பெசிபிக் ரிடக்ஷன், பிளட் செல் உள்ள கிளைகோலைசேட் தொடர்ந்து குளுக்கோஸை பயன்படுத்துவதால் கிளைகோலைஸ் ஏற்படும். பிளாஸ்மா செல்லில் இருந்து செப்பரேட் செய்வது டிலேயாக இருக்கலாம். குளுக்கோஸை குறையும். 5.7 degree/h குறைக்கப்படும். சோடியம் fluoride குளுக்கோலைஸ் இன்புட்டாகலாம். Interferon substances, bilirubin, ascorbic acid, vitamin C, triglycerides, non-specific reduction following method. அதனால் என்சைமேட்டிக் மெத்தடை விட ஸ்பெசிபிசிட்டி குறைவாக இருக்கலாம். குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் ரிக்ரூட்மெண்ட், நார்மல் அண்ட் பாத்தாலஜிக்கல் கண்ட்ரோல் ஆக்டிவிட்டி, ப்ராசஸிங் நார்மல் கண்ட்ரோல் பாத்தாலஜிக்கல் மூலம் இன்சுமிடேஷன் ரியோஜன் சரியாக வேலை செய்கிறது என்பதை கண்டறியப்படும். மெயின்டைன் HOP இன்சுமிடேஷன் ரொட்டீன் கலபரேஷன் செய்ய வேண்டும். குளுக்கோமீட்டர் மற்றும் டெஸ்ட் கம்பவுண்ட் முறையாக கிளீன் செய்து மெயின்டைன் செய்ய வேண்டும். கேட் ஸ்டடி 45 years symptom polyuria in examinator certificate, FPH 140 mg/dl, 2 hours PPH 242 mg/liter. Interpretation, FUH 226 mg.
symptoms symptom ஒரு cat diabetic mellitus is a strongly indicated quality control in the patient samples. Reference range into the matched summary tests. Hemoglobin A1 test. Hemoglobin A1 test சத்தத்தில் உள்ள கிளைக்காய்டு ஹீமோகுளோபின் சதவீதத்தை அளவிடப்படும். ஆர்பிசியில் லைஃப் டைம் 90 to 120 days. எனவே HbA1c 1 to 3 மந்த் சராசரி இரத்த குளுக்கோஸ் அளவு பிரதிபலிக்கின்றன. HbA1c எப்படி உருவாகிறது? பிளட் குளுக்கோஸில் உள்ள குளுக்கோஸ் ஹீமோகுளோபினுடன் சேர்ந்து பீட்டா என் டெர்மினல் வேல்யூடன் நான் என்சைமேட்டிக்காக இணைகின்றது. இந்த செயல்முறை கிளைகாடன் என்று அழைக்கப்படுகின்றது. பிளட் குளுக்கோஸ் அதிகமாக இருந்தால் குளுக்காடன் அதிகமாக இருக்கும். பிரின்சிபிள் ஆர்பிசியில் உள்ள சுமார் 120 நாள் லைட் பென் குளுக்கோஸ் ஹீமோகுளோபினுடன் இணைந்து HbA1 உருவாகின்றது. டெஸ்டில் மொத்த ஹீமோகுளோபின் எவ்வளவு சதவீதம் கிளைக்காய்டு ஹீமோகுளோபின் HbA1c உள்ளது என்று கணக்கிடப்படும். ஃபார்முலா HbA1c percentage கிளைக்காய்டு ஹீமோகுளோபின் per total hemoglobin into 100. மெத்தடாலஜியில் ஹை பெர்ஃபார்ம் லிக்விட் குரோமட்டோகிராஃபி. இது முக்கியமாக ரெஃபரன்ஸ் கோல்ட் ஸ்டாண்டர்ட் மெத்தட் ஆகும். ஹீமோகுளோபின் அவற்றின் சார்ஜ் அடிப்படையில் பிரிகின்றன. ஹீமோகுளோபின் வேரியன்ட் ஐடென்டிஃபை செய்யப்படுகின்றன. ஹியூமோ அசை HbA1c ஆன்டிபாடி பயன்படுத்தி HbA1c நேரடியாக மெஷர் செய்கின்றன. டெர்பிடின் மீட்டர் அல்லது லேட்டஸ்ட் அக்குமுலேஷன் இன்சுபேஷன் டெக்னிக்கை பயன்படுத்தப்படும். புரோனான் அஃபினிட்டி குரோமட்டோகிராஃபி. கிளைக்காய்டு ஹீமோகுளோபின் புரோனிக் ஆசிட் கெமிக்கல் அஃபினிட்டியாக இருக்கும். இந்த அஃபினிட்டி பயன்படுத்தி கிளைக்காய்டு மற்றும் நான் கிளைக்காய்டு ஹீமோகுளோபின் ஆக பிரிகின்றது. ஹீமோகுளோபின் A1c குளுக்கோஸ் ரெட் பிளட் செல். ஹீமோகுளோபின் A1 டார்கெட் செல் நார்மல் 5.6, ப்ரீ டயபெட்டிக் 5.7 to 6.4, டயபெட்டிக் 6.5+. ஹீமோகுளோபின் A3 HbA1c ரெட் பிளட் செல் ஹீமோகுளோபின் கிளைக்காய்டு ஹீமோகுளோபின் கிளைகோஹீமோகுளோபின் average normal pre-diabetic diabetic range. Sample preparation. Well blood sample use K2 ETA per K3 ETA tube collection tube. இதில் lavender tap purple tap tube. Stable 1 to 8 degrees C 7 days, minus 70 degrees C 8 weeks stable. Patient preparation. fasting தேவையில்லை. பேஷண்ட் யூஸ்ஃபுல்லாக சாப்பிட அண்டு வாட்டர் கொடுக்கலாம். ரீசன்ட் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் நோ மெடிசன் எதுவும் எடுத்திருந்தால் டாக்டரை இன்ஃபார்ம் பண்ணணும். ரீஜன் அண்டர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஹியூமோலைட்டிக் ரீஜன் ஆர்பிசியுடன் சேர்ந்து பிரேக் பண்ணி ஹியூமோகுளோபின் ரிலீஸ் பண்ண ஒரு யூஸ்ஃபுல்லான ஆன்டிபாடி ஹியூமோதெரபி மெட்டரிக் டெஸ்ட்டுக்கு HbA1c மெஷர் பண்ண ஒரு யூஸ்ஃபுல் ஆகும். பஃபர் சொல்யூஷன் ரிக்வயர்மெண்ட் HbA அண்டு pH ரியாக்ஷன் கண்டிஷன் மெயின்டைன் பண்ண உதவி பண்ணுறது. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆட்டோமேட்டட் அனலைசர் யூஸ் பண்ணி அப்போபட் ஹர்சிகேட் ரோக்கட் கோபட் பயோராட் வேரியன்ட் சீப்பா கேப்லரி எலக்ட்ரோபோரஸ் சிஸ்டம். ப்ரொசீஜர். சாம்பிள் ப்ரிப்பரேஷன் வேர்ல்ட் சாம்பிள் ரியாக்ஷன் பண்ணுவாங்க. இதனால் ஆர்பிசியோட பிரேக் ஆகி ஹீமோகுளோபின் ரிலீஸ் ஆகும். மெஷர்மெண்ட் அனாலிசர் டோட்டல் ஹீமோகுளோபின் HbA1 மெஷர் பண்ணி மெத்தட் யூஸ் பண்ணி HbA1c இம்யூனோ அசை கால்குலேஷன். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆட்டோமேட்டிக்கல் HbA1c டோட்டல் ஹீமோகுளோபின் கால்குலேட் பண்ணணும். ஃபைனல் ரிசல்ட் பர்சன்டேஜ் ரிப்போர்ட் பண்ணும். கேஷன் டிக்ரீஸ் வால்வு
இன்க்ரீஸ் வால்வு அன்கண்ட்ரோலர் டயபெட்டிஸ் போல்ட்டு சரியாக கட்டுப்படுத்தப்படாத டயபெட்டிக் பிளட் குளுக்கோஸ் அதிகமாக இருக்கும். அதனால் ஹெச்பிஎல் அதிகமாக அயர்ன் டிஃபிஷியன்சி அனிமியா அயர்ன் டிஃபிஷியன்சி அனிமியா குறைபாடுள்ள சில சூழ்நிலை ஹெச்பிஎல்சி ஃபேட்டில் பிளாஸாக ஹையாக காட்டலாம். பிளெண்டோடோமி பீலின் அகற்றப்பட்ட பிறகு ஆர்பிசி லைஃப் பெயின் மாறுவதால் ஹெச்பி1சி அதிகமாக தோன்றும். ஹெச்பிஎன்சி குறைவாக இருக்கக்கூடிய அந்த டிஃபிஷியன்சி ஹியூமோலைட்டிக் அனிமியா அண்ட் குரானிக் பிளட் லாஸ், ரீசன்ட் blood transfusion, pregnancy, liver clearance, interferon and limitation. HPS, HPC, HPT, HPE போன்ற அப்நார்மல் ஹீமோகுளோபின் வேரியன்ட் மற்றும் HPF அதிகரிப்பு சில HPA1 மெத்தடில் இன்டர்ஃபரன்ஸ் ஏற்படுத்தலாம். ஆர்பிசி லைக் பென் ஆல்டர்னேஷன் ஆர்பிசி லைக் பென் குறைந்தால் HPA1C பொதுவாக பிளாஸாக லோவாக இருக்கலாம். லிமிட்டேஷன் கேட்ரினல் டயபெட்டிக் டயக்னோசிஸ்க்கு HPA1C மட்டும் பயன்படுத்தக்கூடாது. ஹில்டன் டயபெட்டிக் டயக்னோசிஸ் செய்யவும் HPA1 மட்டும் போதுமானதாக இருக்காது. அப்ரூவர் குளுக்கோஸ் பேஜ் டெஸ்டுக்கு மற்றும் கிளினிக்கல் அசைன்மெண்ட்டுக்கு முக்கியம். குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் ரெக்ரூட்மெண்ட், எக்ஸ்டர்னல் குவாலிட்டி கண்ட்ரோல், NCHP, IFC ஸ்டாண்டர்டைசேஷன் ப்ரோக்ராம் பிரதிபை செய்யப்படும். HPA1C ரிசல்ட் அக்யூரேட் ஸ்டாண்டர்டைசேஷன் மற்றும் ட்ரைக்கபிலிட்டி உறுதி செய்யப்படும். இன்டர்னல் குவாலிட்டி கண்ட்ரோல், பேஷண்ட் சாம்பிள் டெஸ்ட் செய்வதற்கு முன்பு குவாலிட்டி பெர்ஃபார்ம் செய்ய வேண்டும். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மற்றும் ரெஜின் சரியாக வேலை செய்கின்றன. கேஸ்டடி 45 ஏஜ், சிம்டம்ஸ் எக்ஸசிவ் சேர், ஃபெடிகஸ், fasting plasma glucose 140 mg/L. Interpretation, fasting glucose greater than 126/TL, diabetic range, HbA1c greater 6.5% diabetic range. இரண்டு ரிசல்ட்டும் diabetic rangeலாக உள்ளது. Case 1, 30 AG female, hemolytic anemia, 2-week testing glucose record நிலையில் உள்ளன. Interpretation, ஹீமோலைட்டிக் அனிமியா ஆர்பிசியில் உள்ள விரைவாக செல்களை அளிக்கின்றது. இதனால் ஆர்பிசி குளுக்கோஸுடன் சேர்ந்து கான்டாக்ட் டைம் குறைகின்றது. MC கோசிங் HPLC primary measure which the following condition flatly HPLC. Recombinant diagnosis HbA1c percentage of diabetic. Viva question reference range. Master result sheet laboratory test of summary. Paratonis test of measurement. இது இரத்தத்தில் உள்ள கிளைக்காய்டு புரோட்டீன் அளவிடப்படும். 14 to 21 நாட்கள் ஸ்டார்ட் டைம் கிளைகெமிக் கண்ட்ரோலாக இருக்கும். HbA1c ரிசல்ட் ரீஎபிளிக் ஆக இல்லாத சூழ்நிலையில், குறிப்பாக ஹீமோகுளோபின் ரிப்போபதிக் அல்லது ஆர்பிசி லைஃப் பெயின் வேகமாக மாறும் நிலையிலும் இது ஒரு யூஸ்ஃபுல் ஆல்டர்னேட்டிவாக இருக்கலாம். பரக்டோசோமின் என்பது பிளட் குளுக்கோஸில் முக்கியமாக அல்புமின் போன்ற புரோட்டீன்களுடன் இணைவதால் காம்பவுண்ட் உருவாகும். பிரின்சிபிள், ப்ரோட்டீன் கீட்டோமைன் ஃபார்ம் ஆல்கலைன் என்விரான்மெண்டல் ரெடியூஷன் ஏஜென்ட் மூலம் செயல்படும். நைட்ரோஜன் நைட்ரோப்ளூடெட்ராசோடியம் NPT என்ற பைல் எல்லோ டை ரெடியூஸ் செய்கின்றன. இதனால் டார்க் பர்பிள் ஃபார்மேஷன் உருவாகிறது. இந்த ஃபார்மேஷன் உருவாகும் ரேட் சாம்பிள் உள்ள ஃப்ரக்டோசோமியன் கான்சன்ட்ரேஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஸ்பெக்ட்ரோமீட்டர் 530-550 nm வேவ்லென்த்தில் மெஷர் செய்கின்றன. மெத்தடாலஜி கலோரிமீட்டர், NPT, அஃபினிட்டி குரோமட்டோகிராஃபி, ஹை பெர்ஃபார்ம் லிக்விட் குரோமட்டோகிராஃபி யூஸ் பண்ணுவாங்க. சாம்பிள் ரெக்ரூட்மெண்ட், சீரம் பெர்ஃபெக்டட் பிளாஸ்மா லித்தியம் ஹைப்ரின் ETTA பயன்படுத்தப்படுகிறது. கலெக்ஷன் டூப் SST, பிளைன் ரெட் டேப், செப்பரேட்டட் சீரம் பிளாஸ்மா
-20 டிகிரி செல்சியஸ் அதற்கும் குறைவான டெம்பரேச்சர் சர்வைவல் செய்யப்படும். சாம்பிள் அக்செப்டபிலிட்டி பொதுவாக ரிஜெக்ட் செய்யலாம். ஹீமோலைசிஸ் சாம்பிள் ஆர்பிசியுடன் சாம்பிள் கை லிபிட் சாம்பிள் அதிக லிப்பிட் காரணமாக டெர்பிட் குளோரைட் சாம்பிளாக இருக்கும். இக்டரிக் சாம்பிள் அதிகமாக பிலிரூபின் சாம்பிளாக இருக்கும். பேஷண்ட் ப்ரிப்பரேஷன் ஃபாஸ்டிங் தேவையில்லை. தண்ணி குடிக்கலாம். டயட்டரி விட்டமின் சி மாத்திரை விட்டமின் டேப்லெட் டாக்டர் லேபரட்டரி இன்ஃபார்ம் பண்ண வேண்டும். ரியேஜன் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சோடியம் கார்பனேட் பஃபர் ஆல்கலைன் பஃபர் pH 10 to 11 NPT நைட்ரோப்ளூ டெட்ராசோடியம் ஃப்ரக்டோஸ் ரியாக்ஷனில் உள்ள பயன்படுத்தப்படும் டைசப்ட்ராக்ட் கிளைகோகேட் புரோட்டீன் கலபரேட்டர் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கலபரேஷன் அண்ட் ஃப்ரக்டோஸ் கான்சன்ட்ரேஷன் கணக்கிடப்படும். ப்ரொசீஜர் ப்ரிப்பரேஷன் ரீஜன் டெம்பரேச்சருக்கு மேனுவல் டச்சின் தேவைக்கேற்ப ரீஜன் மாறப்படும். ரீஜன் பிளாங்கெட் ரன் செய்ய வேண்டும். டிஸ்டில்டு வாட்டர் மற்றும் கலபரேட்டர் பயன்படுத்தி டிஸ்பிளே அப்சார்பேஷன் எஸ்டிபிளைஸ் செய்ய வேண்டும். ரியாக்ஷன் குறிப்பிட்ட அளவு கீரம் பஃபர்டு என்பிடி ரியேஜன் உடன் மிக்ஸ் செய்து இன்குபேட்டர் ட்ரீடிங்கு கண்ட்ரோல் டெம்பரேச்சர் பொதுவாக 37 டிகிரி சி இன்குபேட் செய்ய வேண்டும். டைம் இன்டர்வல் அப்சர்வேஷன் ரீடிங் எடுக்க வேண்டும். எக்ஸாம்பிள் 1 minute to 5 minutes, வேவ்லென்த் 530 to 550. கால்குலேஷன் அப்சர்வேஷன் மாற்றத்தை அப்சர்வேஷன் மினிட்ஸை கால்குலேட் பண்ண வேண்டும். ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் நான் டயபெட்டிக் at 22 to 85 mole per liter. Diabetic well controlled 210 421 mole per liter. Diabetic well controlled 268 to 87 mole per liter. Come down 2 to 5 temperature. Clinical signification fructosamine 2 week average blood glucose control செய்யக்கூடியவை. pregnancy with diabetic pregnancy glucose control glycemic target வேகமாக மாறப்படும். இதனால் ஷார்ட் டைம் மானிட்டருக்கு ஃப்ரக்டோசம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷார்டனட் ஆர்பிசி லைஃப் டைம் ஹியூமலைட் போன்ற ஆர்பிசி லைஃப் டைம் குறைவதால் HbA1c பிளாச்சிலியாக லோவாக இருக்கலாம். சீரம் ஃப்ரக்டோசமின் கிளைகோகேட் புரோட்டீன் குளுக்கோஸ் ரெட் பிளட் செல் புரோட்டீன் சீரம் ஃப்ரக்டோசமின் குளுக்கோகேட் புரோட்டீன். The structure vein tube of glucose precipitate blood cell RPC and serum fructose. As and decrease value increase fructosamine control diabetic blood glucose தொடர்ந்து அதிகமாக இருப்பதால் fructosamine அதிகமாக இருக்கும். Such hyperglycemia server discharge glucose குறையாகும். காஸ்டோனியல் டயபெட்டிக் பிரெக்னன்சிகளுக்கு டயபெட்டிக்காகவும் மல்டிபிள் மியோலுமே அதிகம் மியோகுளோபின் புரோட்டீன் இருப்பதால் ரிசல்ட் மாறும். டிக்ரீஸ் வால்வு லிவர் கீரோடு அல்புமின் ப்ரொடக்ஷன் குறையலாம். நெப்ரோனல் சிண்ட்ரோம் யூரின் மூலம் புரோட்டீன் லாஸ் ஆகலாம். புரோட்டீன் லாஸ் என்டர் பெரி இன்டென்சி வழியாக புரோட்டீன் லாஸ் ஆகும். ஹைபர்தோரோடியம் புரோட்டீன் டர்ன்ஓவர் வேகமாக அதிகம். இன்டர்ஃபன் லிமிடேஷன் டோட்டல் புரோட்டீன் அல்புமின் and hypertonia, hyperalbuminemia and example multimyelolemia. Chemical interference, uric acid, bilirubin, aspartic acid, vitamins. Like standardization, HPL fragment டெஸ்டுக்கு யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட் இல்லை. டிஃப்ரெண்ட் மேனுஃபேக்சர் பயன்படுத்தி மெத்தடு காரணமாக ரெஃபரன்ஸ் ரேஞ்சு லேபார்ட்டுக்கு சிறிது மாறுபடலாம். லேபார்ட் மாறுபடலாம். குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் ரிக்வயர்மெண்ட் இன்டர்னல் குவாலிட்டி கண்ட்ரோல் இன்டர்னல் குவாலிட்டி கண்ட்ரோல் பேஷண்ட் சாம்பிள் ப்ராஜெக்ட் ஐக்யூ செய்யப்படுகிறது. நார்மல் அப்நார்மல் கண்ட்ரோல் இரண்டும் பயன்படுத்தப்படுகிறது. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ரியேஜன் பெர்ஃபார்ம் செய்கின்றது. எக்ஸ்டர்னல் குவாலிட்டி லேபார்ட்டரி எஸ்டிமேட் பரிசோதனை செய்யப்படும். இதில் லேபார்ட்டரியில் உள்ள ரிசல்ட்டை அக்யூரேட் பெர்ஃபார்ம் மற்றும் லேபார்ட்டரியுடன் கம்பேர் செய்ய வேண்டும். வெஸ்கார்ட் ரூல்ஸ் ரேண்டம் எரர் சிஸ்டமேட்டிக் எரர் கண்டறிய வெஸ்கார்ட் ரூல்ஸை பயன்படுத்தப்படுகிறது. Case study and patient prevent 45 year Kynorrhea HPLC 8.3 investigation because Kills and anemia affects மாறுவதால் HPLC ரிசல்ட் மாறுபடும். ஷார்ட் டைம் குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோசமே ரிசல்ட் ஃப்ரக்டோசமே 220 mol per liter. Consolation fructose result in
டூ பேர் குளுக்கோஸ் கண்ட்ரோலை ரீஃப்ளெக்ஸ் செய்கின்றது. த ரிசல்ட் பேஷண்ட் ரீசன்ட் குளுக்கோஸ் கண்ட்ரோல் நன்றாக சப்போர்ட் செய்கின்றன. வைவா கொஸ்டின். HPL1 மற்றும் ஃப்ரக்டோஸின் முக்கிய டிஃபரன்ஸ் என்ன? HPL 20 மந்த் ஆவரேஜ் பிளட் குளுக்கோஸ் ரிவல் செய்யப்படும். ஃப்ரக்டோஸும் கடந்த 2 to 3 வீக் ஆவரேஜ் குளுக்கோஸ் கண்ட்ரோலாக ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். லிவர் சர்க்கோமியா ஃபிளாட்டிக் ஃப்ரக்டோமி லெவல் ஏற்படுகின்றது. லிவர் என்பது அல்புமின் போன்ற புரோட்டீன் சிந்தசிஸ் செய்கின்றன. லிவர் கிரியோசிஸ் அல்புமின் சிந்தசிஸ் குறையும். ஃப்ரக்டோஸும் மெயின்லி கலெக்டட் அல்புமின் மெஷர் செய்கின்றன. கிளாசிக்கல் கலோரிமெட்ரிக் ஃப்ரக்டோமி அசை and touch interference common intermittent supplementary விட்டமின் NPT ரெகுலேஷன் இன்டர்ஃபரன்ஸ் இதனால் ஃப்ரக்டோஸ் மெடிசன் பாதிக்கப்படும். MC கொஸ்டின் அண்ட் மாஸ்டர் SL சம்மர் ஷீட். லாக்டேட் டெஸ்ட் மிக்ஸ் லாக்டேட் டெஸ்ட் இருக்கும். லாக்டிக் ஆசிட் அளவை மெஷர் செய்யும் டெஸ்ட். கிரிட்டிக்கல் கேர் மற்றும் எமர்ஜென்சி செட்டிங்ஸ் மிக முக்கியமான டயக்னோஸ்டிக் மார்க்கர். லாக்டேட் எப்படி உருவாகின்றதோ ஆக்சிஜன் போதுமான அளவு இல்லாத போது மசில்ஸ் மற்றும் RPC அனரோபிக் கிளைகோலைசேஸ் நடைபெறும். இந்த ப்ராசஸில் எனர்ஜி உருவாகும் போது லாக்டேட் உருவாகின்றது. நார்மலாக லிவர் மற்றும் கிட்னி பிளட் உள்ள லாக்டேட் கிளியராக மெட்டாபாலிசம் செய்கின்றது. லாக்டேட் அதிகரித்தால் லாக்டேட் ஹைபோலிசிஸ் இம்பாரண்டை சொல்லும் மெட்டாபாலிசம் இன்டிகேட் செய்யலாம். செப்பீஸ் ஸ்ட்ரோக் சர்க்குலேட்டரி ப்ராப்ளம். Formation lactate muscles and vein to lactate to precipitate to reconstruction lactic increase valve decrease valve compression bar glucose converted to lactic formation. Secondary lactic testing kit. Lactate meter portable handle lactate monitor or table of lactate analyzer which infected like alcohol, barb, puncture and dischargeable flow. Lactate testing kit. Full test மெதுவாக என்சைமேட்டிக் ரியாக்ஷன் அடிப்படையில் செய்யப்படுகிறது. ரியாக்ஷன் 1 லாக்டல் ஆக்சிடேட் LOT லாக்டிக் ஆக்சிடேட் LOT என்சைம் மூலம் ஆக்சிடேட் செய்யப்படுகின்றன. இதனால் பைரோ ஹைட்ரஜன் பெராக்சைடு ஹைட்ரோ பெராக்சைடு உருவாகின்றன. லாக்டல் பைரவட் H2O ரியாக்ஷன் கலர் ஃபார்மேஷன் உருவான பெராக்சைடு முன்னிலையும் குரோமோஜன் ரியாக்ட் நடைபெறுகிறது. எக்ஸாம்பிள் அமினோ ஆன்டிபயோட்டிக். இதனால் கலர் டை உருவாகின்றன. மெஷர்மெண்ட் உருவாகும் கலர் இன்டென்சிவ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் மூலமாக மெஷர் செய்கின்றன. வேலன்ஸ் 510 to 540 nm. கலர் இன்டென்சிவ் gamma லாக்டல் கான்சன்ட்ரேஷன் ஆகும். லாக்டல் ஹை கலர் மற்றும் இன்டென்சிவ் லோ ஹை. மெத்தடாலஜி ரொட்டீன் லேபரட்டரி analysis point of care testing POCT. routine laboratory automated clinical chemistry analyzer பயன்படுத்தப்படுகின்றன. மெத்தட் என்சைமேட்டிக் கலோரிமெட்ரிக் மெத்தட் அல்ட்ரா வயலட் மெத்தட். பாயிண்ட் ஆஃப் கேர் டெஸ்டிங் POCT பிளட் கேஸ் அனாலிசிஸ் அல்லது ஹேண்ட்லிங் லாக்டல் மீட்டர் பயன்படுத்தப்படுகின்றன. இவை அமரோமெட்ரிக்கு பயோசென்சாரின் அடிப்படையில் வேலை செய்கின்றன. யூல்ஃபுல் பிளட்லிருந்து சில உணர்ச்சி ரேபிட் ரிசல்ட் கிடைக்கும். சாம்பிள் பேஷண்ட் ப்ரிப்பரேஷன். லாக்டல் டெஸ்ட் முக்கியமான 2 டெஸ்ட் நடவடிக்கை லேபரட்டரி அனாலிசிஸ் POCT. பிரைமரி சாம்பிள் கலெக்ஷன் ஆஃப் கண்டெய்னர் பொதுவாக கிரே டைப் ஆஃப் பயன்படுத்தப்படுகிறது. இதில் சோடியம் குளோரைடு பொட்டாசியம் அத்லெட்டாக இருக்கும். சோடியம் குளோரைடு பிளட் டெஸ்டில் நடக்கும் கிளைகோலைசேஸ் இன்ஃபிட் செய்யப்படுகின்றன. இதனால் செல் குளுக்கோஸ் தொடர்ந்து பயன்படுத்தி லாக்டல் உருவாகின்றது. ஃபிளாஷ்
எவல்யூஷன் லாக்டல் தவிர்க்கப்படுகின்றன. HCF ஹெர்போபைனல் ஃப்ளூயிட் ஹெர்போபைனல் கிளினிக்கல் சிச்சுவேஷன் லாக்டல் டெஸ்ட் செய்யப்படலாம். குறிப்பாக பாக்டீரியல் வைரல் மெனிங்கிட் டிஃபரன்ஸ் செய்யப்படுகின்ற பேஷண்ட் ப்ரிப்பரேஷன் பிளட் கலெக்ஷன் சில மணி நேரத்துக்கு முன்பு இன்டென்ஸ் ப்ரோலாங் எக்ஸர்சைஸ் செய்ய வேண்டும். ஃபாஸ்டிங் எல்லாம் லாக்டல் டெஸ்ட்டுக்கு மானிட்டரிங் இல்லை. சில லேபார்ட்டரிகள் அவர்கள் புரோட்டோகால் பொறுத்து ஃபாஸ்டிங் மாறுபடலாம். டொரோனோக்விட் முடிந்தால் டொரோனோக்விட் யூஸ் செய்ய வேண்டும். யூஸ் செய்தால் பிளட் கலெக்ஷனுக்கு முன் இமிடியட்லி ரிலீஸ் செய்ய வேண்டும். திக் லாங் அண்ட் லாஸ்டிங் ப்ரோனேட் பயன்படுத்தினால் அந்த பகுதியில் லாக்கோல் ஹைபோசைட் செயல்படலாம். இதனால் லோக்கல் லாக்டல் ப்ரொடக்ஷன் அதிகரித்தால் ஃபிளாட்டில் ஹை லாக்டல் ரிசல்ட் கிடைக்கலாம். லாக்டேட் டெஸ்ட் skin preparation, blood sample collection, proper drop size, meter reading, strip insert and weight. Lactal marker for carbohydrate utilization. All carbohydrates pass through anaerobic energy system and lactal production indicates of carbohydrate utilization. Intensive insulin show that carbohydrate combustion and lactate production. Revision and instrumentation projected. ரிவேஜன் லாக்டல் முக்கியமான 2 ரிவேஜன் பயன்படுத்தப்படுகிறது. லாக்டல் LOT, பராசர் POT, குரோமோகான் அண்ட் பஃபர் ரியாக்ஷன் கலபரேஷன் மெடிக்கல் குரூப்புடன் ஸ்டாண்டர்ட் கலபரேஷன் பயன்படுத்தப்படும். இதன் மூலம் அனலைசர் சரியாக லாக்டல் கான்சன்ட்ரேஷன் கால்குலேட் செய்யப்படுகின்றன. கண்ட்ரோல் குவாலிட்டி கண்ட்ரோல், நார்மல் கண்ட்ரோல், மீடியேட்டர் L, pathology controller mediator P. Instrumentation, spectrometer, mega-quantum wave, clinical chemical auto-analyzer to or gas analyzer. Procedure, sample collection, blood dye, pre-filled sodium fluoride, grey type of collector செய்ய வேண்டும். Immediately transported sample, immediately transported செய்ய வேண்டும். blood cell தொடர்ந்து மெட்டாபாலிசம் செய்யாமல் இருக்க இது உதவும். பிளாஸ்மா செப்பரேஷன், சாம்பிள் விரைவாக ப்ராசஸ் செய்ய 15 மினிட்ஸில் பிளட் செல்ஸில் பிளாஸ்மா செப்பரேட்டர் செய்து பின்னர் சென்ட்ரிஃபியூகேஷன் பிளாஸ்மா எடுக்கப்படுகின்றது. ரியாக்ஷன் செட்டப், சாம்பிள் ஸ்டாண்டர்ட் ரீஜன் அனுப்பிவிட்டில் பெப்பர் செய்ய வேண்டும். இன்குபேஷன் பொதுவாக 10 டிகிரி மெஷர்மெண்ட் உருவாகும். கலர் அப்சார்பேஷன், ஸ்பெக்ட்ரோமெட்ரிக் மெஷர், calculation, sample absorption, calibration, grow, compare with lactal concentration calculate செய்யப்படுகின்றன. Reference range, adult plasma blood 0.5 to 22 mmol, normal lactal 0.5 to 2 mmol, adult CSF 10 to 22 mg per degree. Clinical signification, லாக்டல் ஒரு முக்கியமான மார்க்கராகும். டிஷ்யூ பர்ஃபியூஷன் அண்ட் ஆக்சிஜன் டெலிவரி. டிஷ்யூ ஆக்சிஜனுக்கு சப்ளை போதுமானதாக இல்லாத போது அனரோபிக் மெட்டாபாலிசம் அதிகரித்து லாக்டல் அதிகரிக்கலாம். இந்த லாக்டல் அதிகரிப்பு எப்படி இன்டர்ப்ட் செய்யப்படுகின்றதுன்னா, greater than 2.0 mmol infrared oxygen delivery performance greater than 4.0 mmol, குறிப்பாக பேஷண்ட் கான்கரிங் லெவல் அதிகமாக செவரட்டி மாடரேட்டுடன் தொடர்புடைய லாக்டல் மேனுஃபேக்சரிங் வெரி CSF லாக்டல் சாம்பிள் bacterial meningitis, viral meningitis usually present in normal only slightly leveled well. Bacterial meningitis CSF லாக்டல் மிகவும் அதிகமாக இருக்கலாம். அது பாக்டீரியல் meningitis ஸ்ட்ராங்லி சஜஸ்ட் பண்ணுது. வைரல் meningitis CSF லாக்டல் பொதுவாக நார்மலாக அல்லது ஸ்லைடு லெவலாக இருக்கும். டைப் கேஸ் ஆஃப் இன்க்ரீசர் லாக்டல், கேஸ் ஆஃப் இன்க்ரீசர் டிக்ரீசர் லாக்டல். டைப் ஹைப்பர்
மிக முக்கியமான ஃபேக்டரிஸும் சப்ளை டு பர்ஃபியூஷன் குறைவு, சைபேஸ் சோப், ஹைட்ரோஜெனிக் சோப், ஹைபோவாலமிக் சோப், செப்டிக் சோப், கார்டிக் அரஸ்ட், சிறுவர்களின் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர், சிறுவர் டைப் நான் ஹைபோக்சியா இண்டெக்ஸில் இங்கு ஹைபோக்சியஸ் இல்லாமை லாக்டல் அதிகரிக்கலாம். லிவர் டைஃபங்க்ஷன், மெலகினிக் டயபெட்டிக் அசிடோசிஸ், thiamine deficiency, metformin biogonidate ethanol, physical increasing, intensive anaerobic exercise, catch of decreased valve. பொதுவாக இது கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ட் ப்ராப்ளம் அல்ல, பெரும்பாலும் கிளினிக்கல் கன்கான்ஸ் தேவையில்லை. லாக்டல் டெஸ்டின் தவறாக இருந்தால் இன்க்ரீஸாக பொதுவாக அதிகமாக கவனிக்கப்பட்டு பிளட் செல்கள் தொடர்ந்து கிளைகோலைசேட் செய்வதால் லாக்டல் அதிகரிக்கலாம். Interferon and limitation. Hemolysis கிராச்சில் ஹீமோலைசிஸ் சாம்பிளில் ஆர்பிசிகள் உடைந்து சொல்லுலார் கான்டென்ட் மற்றும் லாக்டல் ரிலீஸ் ஆகலாம். அதனால் பிளாஸ்மா லாக்டல் பிளாக்சன் காட்டவும். டிலேயட் ப்ராசஸின் லாக்டல் சாம்பிள் கலெக்ஷன் செய்து பிறகு உடனடியாக ப்ராசஸ் செய்து ஒரு கிரை டைப் ஆஃப் பயன்படுத்துவதன் மூலம் சாம்பிளில் ஐஸ் வைக்காமல் இருந்தால் அல்லது பிளாஸ்மா 550 ml செப்பரேட் செய்யப்படும். கிளைகோலோஸ் ஹை, லாக்டேட்டல் ப்ரொடக்ஷன் ஹை, பிளாஸ்லெட் ஹை, லாக்டல் ஹையாக இருக்கும். நீண்ட நேரம் ஸ்டிக் ஆக வைத்திருந்தால் அந்த பகுதியில் லோக்கல் ஹைபோசிஸ் ஏற்படலாம். இதனால் வீனஸ் லாக்டல் ஆர்டிகல் இன்க்ரீஸ் ஆகலாம். குவாலிட்டி கண்ட்ரோல், நார்மல் கண்ட்ரோல், அப்நார்மல் பாத்தாலஜி கண்ட்ரோல், லீவல் ஜெனடிக் சார்ட், குவாலிட்டி கண்ட்ரோல் மானிட்டர் செய்யப்படும். அக்யூரேட் ப்ரீசிஷன் and linearity, lactal hit, integrity, rangeability செய்யப்படுகின்றன. சாம்பிள் நார்மல் சலன் மூலம் அப்ரோமேட் டைலூஷன் செய்து மீண்டும் ரீஅசைஸ் செய்ய வேண்டும். ஃபைனல் ரிசல்ட் டைலூஷன் ஃபேக்டர் அக்கவுண்ட் செய்ய வேண்டும். பேஷண்ட் செடி 60 years old man, symptom high fever, alternate mental status, very low blood pressure, lab result blood lactal 5.8 mmol, diagnosis clinical finding plus higher lactal, clinical action, clinical fluid substitution integrated செய்கின்றன. அப்ரூவல் போர்டு செப்டம் ஆன்டிபாடிக் ஆரம்பித்து லாக்டல் சீரியலை மானிட்டர் செய்கின்றனர். லாக்டல் கிளியரன்ஸின் ட்ரீட்மெண்ட் பிறகு லாக்டல் லெவல் குறைகிறதா என்பது பார்க்கப்படும். லாக்டல் இன்க்ரீஸ் டு பெர்ஃபார்ம் கிளினிக்கல் கண்டிஷன் இம்ப்ரூவ்ட சப்போர்ட் செய்யும். கொஸ்டின், லாக்டல் கிரேடாப் ஏன் கலெக்ஷன் செய்கிறோம்? கிரேடாப் இருக்கும் சோடியம் ஃப்ளோரைடு குளுக்கோஸ் இன்டிபேட் செய்கின்றன. செகண்ட் கொஸ்டின், செபிக் லாக்டிக் ஆல்கஹால் கிரிட்டிக்கல் லாக்டிக் 4.0 mmol என்பதை ஹைப்பர் கிளைசெமியா குறிக்கும். லாக்டல் நீண்ட நேரம் பயன்படுத்தினால் லோக்கல் பிளட் ஃப்ளோ குறையும். எம்சி கொஸ்டின், anticoagulant perfect blood in lactal collection, answer C sodium citrate, which is a condition of example type of lactic acid, answer B septic shock, typical adult reference of plasma sweat 0.522 mmol, reference range and master laboratory test. Urea test என்பது யூரின் உள்ள யூரியா நைட்ரஜன் அளவு மெச்சர் செய்யும் டெஸ்ட். இது முக்கிய கிட்னி ஃபங்க்ஷன் மற்றும் லிவர் ஃபங்க்ஷன் அசஸ் செய்யக்கூடியவை. யூரியா அதிகரித்த ரீனல் டைஃபங்க்ஷன் போன்ற நிலையை கண்டக்ட் செய்யலாம். யூரியா குறைந்தால் லிவர் ஃபங்க்ஷன் குறைபாடு போன்ற காரணங்களை கன்செப்ட் செய்யப்படும். யூரியா என்றால் என்பது யூரியா புரோட்டீன் மற்றும் அமினோ ஆசிட் மெட்டபாலிசத்தோடு முக்கிய மெட்டபாலிக் எண்ட் ப்ரொடியூஸ்.
பாதி அக்யூரேட் ஆகும். நான் புரோட்டீன் நைட்ரஜன் என்பிஎன் சுமார் 8 to 90% உறுதியாகும். பிரின்சிபல் என்சைமேட்டிக் யூரியா மெத்தட். முதலில் யூரியா என்சைமை யூரியாவை ரெப்ரசன்ட் செய்யப்படுகிறது. யூரியா பிளஸ் H2O அமோனியா NH3 பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு, அதாவது யூரியா அமோனியா கார்பன் டை ஆக்சைடு. ஜிஎல்டி கோஆப்லேட் ரியாக்ஷன் உருவான அமோனியா குளுட்டமின் ஹைட்ரஜனை GLTH ரியாக்ஷனில் பயன்படுத்தப்பட்டு இது ரியாக்ஷன் NATH to NAT+ ஆக ஆக்சிடேஷன் மாறுகின்றது. NATH குறைவதை 340 nm வேவ்லென்த்தில் ஸ்பெக்ட்ரோமீட்டரை மெஷர் செய்கின்றது. யூரியா அமோனியா பெர்சலோக்சிஜன் மூலம் செய்து கலரண்டோபினால் காம்ப்ளெக்ஸை உருவாகின்றன. கெமிக்கல் மெத்தட் ஆஃப் டைஅசிடைல் மோனோமோனோசைமேட் யூரியா டைஹெச்மல் மோனோஹைட்ரேட் அசிட்டிக் கண்டிஷன் ஹீட் செய்து ரியாக்ஷன் செய்யப்படுகிறது. மெத்தடாலஜிக் ஃபுல் ஆட்டோமேட்டட் அனாலிசிஸ். ஆட்டோமேட்டட் பயோகெமிஸ்ட்ரி அனாலிசிஸ் பொதுவாக கைனடிக் என்சைமேட்டிக் மெத்தடை பயன்படுத்தப்படுகிறது. யூசர் அமோனியா உருவாகிறது. GLTH ரியாக்ஷன் மூலம் NATH டிக்ரீட் மானிட்டர் செய்யப்படுகின்றன. மேனுவல் செமி ஆட்டோமேட்டிக் மெத்தட். மேனுவல் அல்லது செமி ஆட்டோமேட்டிக் லேபரட்டரி இன்ஃபான்ட் கலோரிமெட்ரிக் மெத்தடை பயன்படுத்தப்படுகின்றன. DAM டைமெத்தில் மோனோ அசைட் சாம்பிள் ரெக்யர்மெண்ட். சீரம் லித்தியம் ஹைபிரிட் லேப் பிளாஸ்மா 24 hours யூரின். பேஷன் ப்ரிப்பரேஷன் பேஷன் பர்ஃபெக்ட் ஆனால் யூரின் டெஸ்டுக்கு ஸ்ட்ரிக்ட்லி மானிட்டர் இல்லை. பிளட் செலக்ஷன் 24 hours ஹை புரோட்டீன் டயட் செய்ய வேண்டும். Fasting and preferred not strictly protein. Reason instrumentation urea GLT method. Urea GLT alpha proteinuria NAT preferred standard. DME method dimethyl ammonium folic acid folic chloride strong acidic reagent system. Instrumentation spectrophotometry semi automated biochemistry analysis a fully automated clinical chemistry analysis. General enzymatic procedure. Tubular preparation blank standard test. Reagent addition to co-water reagent 3 tuple add செய்ய வேண்டும். Blank distilled water standard solution test patient sample. Third incubation 30 degrees C 3 minutes. Fourth chromomen substrate and remove செய்ய வேண்டும். 31 degrees 5 minutes incubator observation measurement ultraviolet enzymatic method 340 nm. Reference range 50 to 440 mgTL. Equivalent 2.5 7.8 mol. Burn urea conversion urea PUN plus 2.14. Clinical signification renal function renal diagnosis மற்றும் மானிட்டருக்கு பயன்படுத்தப்படுகிறது. Actal kidney injury chronic kidney disease injury azotemia urea azotemia pre-renal kidney blood flow ஆகுவதால் dehydrogenase congestive heart failure high protein diet இருக்கும். renal kidney discharge பாதிக்கப்படும் பொழுது actual kidney failure chronic kidney failure nephritic. Post renal urine observation ஏற்படும் பொழுது urine tract observation process enlargement ஆகும். Decreased valvular liver failure malnutrition low protein diet ovary system ovary heterogeneity. Diacetyl monomer dam and method of estimation of urea. Work in region measurement observation agent to blank 330 nm. Test sample distilled water TSAP water centrifugation to observation agent to blank. By question what is related to UN and urea. Urea to UN into 2.14.
What is it an uncoordinated power to review method of sodium chloride HM to urea HM? The MCM method of estimation to MCM used to be urea is the following condition: decreased blood sugar level, cerebral liver disease. Reference text of summary table. Creatinine test. Creatinine test என்பது ஒரு முக்கியமான கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட். கிட்னி திசையை கிடைக்கும் ஒரு மானிட்டர் செய்யப்படுகின்றது. இது கிரியாடின் என்பது மசில்ஸ் மெட்டாபாலிசம் உருவாகும் ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ். ஹெல்த்தில் கிட்னி பிளட் உள்ள ஒரு கிரியாடின் ஃபில்டர் செய்து யூரின் மூலம் வெளியேற்றப்படுகின்றன. கிரியாடின் எப்படி உருவாகின்றதுனால் மசில் துசுள் இருக்கும் கிரியாடின் பாஸ்பேட் பிரேக் டவுன் ஆகும்பொழுது கிரியாடின் உருவாகிறது. மசில் மாஸ் ரிலேட்டிவ்லி கான்ஸ்டன்டாக இருப்பதால் கிரியாடின் பொதுவாக கிரியேட்டின் ப்ரொடியூஸ் செய்கின்றது. கிட்னி ஃபில்டரேஷன் பாதிக்கப்படலாம். பிரின்சிபல் ஆஃப் மோட்டிவேட் ரியாக்ஷன் கிரியாடின் பிக்ரிக் அசிட் உடன் அல்கலைன் மீடியம் ரியாக்ட் செய்கின்றது. அல்கலைன் ரியேஜன் எக்ஸாம்பிள் சோடியம் ஹைட்ராக்சைடு. இதனால் ஆரஞ்சு ரெட் கலர் காம்ப்ளெக்ஸ் உருவாகின்றன. கிரியாடின் பிக்ரிக் அசிட் அல்கலைன் மீடியம் ஆரஞ்சு ரெட் கிரியாடின் பிக்ரிக் காம்ப்ளெக்ஸ் ஆகும். மெஷர்மெண்ட் உருவாகும் ஆரஞ்சு ரெட் கலர் இன்டென்சிவ் போட்டோமீட்டரில் மெஷர் செய்யப்படுகின்ற கலர் இன்டென்சிவ் சாம்பிளில் உள்ள கிரியாடின் கான்சன்ட்ரேஷன் டைரக்டில் ப்ரொபோஷனல் ஆகலாம். மெத்தடாலஜி கைனெட்டிக் சேஃப் மெத்தட். இது சேஃப் ரியாக்ஷன் கைனெட்டிக் வெர்ஷன் ஆகும். ரியாக்ஷன் ஆரம்பித்த பிறகு அப்சர்வேஷன் சேஞ்சாக ரேட் குறிப்பிடலாம். பொதுவாக 30 to 120 செகண்ட் இடையே ரீடிங் எடுக்கப்படுகிறது. இதனால் மற்ற காம்பவுண்டை ஏற்படுத்தும் நான் ஸ்பெசிபிக் இன்டர்ஃபெரன்ஸ் குறைக்கப்படுகின்றன. என்சைமேட்டிக் மெத்தட் அதிக ஸ்பெசிபிலிட்டி கொண்டது. பயன்படுத்தக்கூடிய அம்சம் கிரியாடின் கிரியாடின் சர்போசின் சாச்சுடேஸ். சாம்பிள் ரெக்கமெண்ட் ஃப்ரெஷ் நான் ஹீமோலஜிக் சீரம் ஹைபர்ரேனிக் பிளாஸ்மா 24 hours யூரின் கிரியாடின் கிளியரன்ஸ் டெஸ்டை பயன்படுத்தப்படும். டெப்லெட்டு 2.8 degrees C -20 degrees C லாங்கர் ஸ்டோரேஜ். பேஷண்ட் ப்ரிப்பரேஷன் வாட்சிங் தேவையில்லை. பிளட் கலெக்ஷன் 24 hours முன்பு கிரியாடின் சப்ளிமெண்ட் எடுத்துக்கொண்டால் டெம்பரரி கிரியாடின் அதிகரிக்கலாம். பேஷண்ட் எடுத்துக்கொள்ளும் மெடிக்கேஷன் டாக்டர் லேப் என்று தெரிவிக்கப்படுகிறது. ரீஜனல் செஃபி மெத்தட் பிக்ரிக் ஆசிட் சோடியம் ஹைட்ராக்சைடு அல்கலைன் கிரியாடின் ஸ்டாண்டர்ட் பொதுவாக 2 mg/TL. ப்ரொசீஜர் மேனுவல் என்பான்டேஷன் 3 டெஸ்ட் டூப்பில் லேபிள் செய்ய வேண்டும். பிஎஸ்டி பி பிளாங்க் எஸ் ஸ்டாண்டர்ட் டிஎன் டெஸ்ட். ஒர்க்கிங் ரீஜன் 3 டூப்பிலும் 1.0 ஒர்க்கிங் ரீஜன் ஆட் செய்து பிக்ரிக் பஃபர் சொல்யூஷன் ஈக்குவல் மிக்சர். சாம்பிள் அடிஷன் பிளாங்க் ஸ்டாண்டர்ட் அண்ட் டெஸ்ட் இன்குபேஷன் அனைத்து மிக்ஸ் செய்து 35 degree 50 மீன்ஸ் 510 nm அப்சர்வேஷனில் கிரீன் ஃபில்டர் பயன்படுத்த ரீடிங் பிளாங்க் எதிராக எடுக்கப்படும். கால்குலேஷன் கிரியாடின் mg/TL AT and AS into standard curve. Reference range கிரியாடின் சீரம் கிரியாடின் adult male adult female filtrants level of 7.7 0.6.3 to mg/TL. கிரியாடின் இன்க்ரீஸ் ஆஃப் பிளட் கிரியாடின் அதிகரித்தல் கிட்னி ஃபில்ட்ரேஷன் அதிகரிக்கலாம். அக்டல் கொரானிக் டிசீஸ் டீஹைட்ரஜனஸ் ஸ்ட்ரோக் கன்செப்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் யூரினரி ட்ராக்ட் அப்சர்வேஷன் டயபெட்டிக் நெப்ரோபதி ரெப்டோமைகாலஜி. Interferon filtration, Sheffield method of interferon, Sheffield method fully Sheffield பிள்ளை கிரியாடின் இல்லாத சில சப்டன்ஸை ரியாக்ஷன் இன்டர்ஃபரன் செய்யலாம். எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் அசிட்டேட் அஸ்பாரிக் ஆசிட் விட்டமின் சி. ஹீமோலைசிஸ் லியூபீமியா ஹீமோலைசிஸ் ஃப்ரீ
ஹீமோகுளோபின் அதிகரிக்கும். எபிமியம் பிளட் சாம்பிள் ப்ரொபேட்டேஜ் அதிகரிக்கும். இவை ஆப்டிகல் போட்டோமீட்டருக்கு மெஷர்மெண்ட் இன்டர்ஃபரன்ஸ் செய்யும். லிமிடேஷன் சீரம் கிரியாடின் மட்டும் வைத்து மெயில்டு அல்லது ஏர்லி கிட்னி டேமேஜை டிடெக்ட் செய்ய டெஃப்லூட்டட். இதனால் கிட்னி ஃபங்க்ஷன் அசஸ்மெண்ட்டிலும் ஜிஆர்எஃப் முறையில் சஜஸ்ட் கிளினிக்கல் கண்டென்ட் பொறுத்து யூரின் அல்புமின் ஏசிஆர் டெஸ்டுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. கண்ட்ரோலர் குவாலிட்டி கண்ட்ரோல் லெவல் 1 குவாலிட்டிகளும் லெவல் 2 குவாலிட்டிகளும் போன்ற கமர்ஷியல் அச்சட் கண்ட்ரோலை செய்ய வேண்டும். குவாலிட்டி கண்ட்ரோல் லீவி குவாலிட்டி கண்ட்ரோல் மானிட்டர் மெச்சல் பயன்படுகிறது. கேப்சர்டு 50 years ஏஜ் ஓல்டு விட்டேஜ் லெக் டைபெட்டிக் ஸ்டோரி சீரம் கிரியாட்டின் 3.5 mg/dl இன்டர்பிரேஷன் adult male reference range of approval 7.5. Further evaluation physical பொதுவாக ECR kidney filtration ஸ்டேஜின் அசஸ் செய்து யூரின் அல்புமின் யூரின் ஏசிஆர் கிட்னி டேமேஜாக செய்யும். MC கொஸ்டின் கிரியாடின் pathway liver CRU and pancreas CRU muscle CRU muscle to kidney CRE urine blood vessels kidney normal kidney disease. EMG question and Viva questions. Answer Excel 6 start. Uric acid test. Uric acid test பிளட்டில் அல்லது யூரினில் உள்ள யூரிக் அளவை மெஷர் செய்யும் டெஸ்ட். இது மெயின்லி கிட்னி டைசேஷன் இல்லை மெட்டபாலிக் டிசார்டர் ஆகியவற்றை டயக்னோசிஸ் மற்றும் மானிட்டர் செய்து வரும். யூரிக் ஆசிட் என்றால் என்ன? யூரிக் ஆசிட் மனிதர்கள் பியூரின் கட்டாபாலிசன் ஃபைனல் ஆக்சிடேஷன் ப்ரொடியூஸ் செய்யும். யூரின் மற்றும் முக்கிய சோர்ச்சியாக இருக்கும் பாடி செல் டயட்ரிஸ் வைரஸ். யூரிக் ஆசிட் பிளட் மூலம் டிரான்ஸ்போர்ட் செய்யப்பட்டு முக்கிய கிட்னி மூலம் ஃபில்டரேஷன் செய்து யூரின் மூலம் யூரிக் ஆசிட் கிட்னி ஃபில்டரேஷன். பிரின்சிபல் யூரியஸ் பிஓடி மெத்தட். யூரியஸ் ரியாக்ஷன் யூரியஸ் எம்சம் யூரிக் ஆசிட் ஆக்சிடைஸ் செய்யப்படுகின்றன. அலண்டோன் கார்பன் டை ஆக்சைடு ஹைட்ரஜன் பெராக்சைடு. கலர் ஃபார்மேஷன் உருவான H2O பெராக்சைடு முன்னிலையில் குரோமோசோன் உடன் ரியாக்ட் பண்ணும். மெஷர்மெண்ட் உருவாக கலர் இன்டென்சிவ் போட்டோமீட்டருக்கு மெஷர் செய்துகின்ற கலர் இன்டென்சிவ் காமா யூரிக் ஆசிட் கான்சன்ட்ரேஷன் ஆகிறது. மெத்தடாலஜி அண்ட் பேஷண்ட் ப்ரிப்பரேஷன். மெத்தடாலஜி நேம் யூரியாஸ் வென்பான்ட் கைனடிக் மெத்தட் மெஷர்மெண்ட் ஸ்பெக்ட்ரோமீட்டர் வேலன் 505 nm சாம்பிள் சீரம் பிளாஸ்மா லித்தியம் சோடியம் வால்யூம் 0.5 ml மினிமம். கலெக்ஷன் ஆஃப் பிளட் சீரம் செப்பரேட்டட் டு பேஷண்ட் ப்ரிப்பரேஷன் நான் ஸ்டிக் ஆன்டிஃபாக்சின் கிடையாது பொதுவாக. ஆனால் டாக்டர் லெபரட்டரி மெடிசனிடம் இன்ஃபார்ம் பண்ணும். டயட் 24 hours முன் யூரின் ரிச் ஆஃப் ஃபுட் அதிகமாக எடுத்துக்கொள்வதை அவாய்ட் செய்ய வேண்டும். ரெட் மீட் ஆரஞ்ச் மீட் சீ ஃபுட். ரியாஜன் அண்ட் ப்ரொடியூசர். யூரியாசிஸ் பிஓடி மெத்தட் முக்கியமாக ரீஜன் பயன்படுகிறது. அந்த ப்ரொடாஸ்டர் பிஓடி செட்டு ரியாக்ஷனுக்கு உதவுகின்றன. 4 அமினோ ட்ரிபினேஷன் குரோமோமைன் சிஸ்டம் பயன்படுத்தப்படுகிறது. 3 to 5 யூரிக் ஆசிட் ஸ்டாண்டர்ட் சாம்பிள் கான்சன்ட்ரேஷன் கால்குலேட் செய்யப்படுகின்றன. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் செமி ஆட்டோமேட்டட் கெமிஸ்ட்ரி அனாலிசர் ஃபுல்லி ஆட்டோமேட்டட் கிளினிக்கல் கெமிஸ்ட்ரி அனாலிசர் ஸ்பெக்ட்ரோமீட்டர். ப்ரொசீஜர் மேனுவல் மெத்தட் ஆஃப் பி blank as standard T-text working region 1000 working region step toward distilled water uric standard patient sample. Machine to incubator to 37 10 minutes. Objective 500 ml observation measure to text blank இந்த reagent blank என்று எதிராக எடுக்கப்படும். calculation uric acid 80 AH standard concentration. Adult 4.7 8.1 mg until 5 female 2.7 4 project 6.7 mg குழந்தைகள் 2.0 5.7 mg
யூரிக் ஆசிட் ஹைப்பர்குலோமியா அதிகரிப்பதால் காணப்படும் கிட்னி ஃபெயிலியர், ரீகன் சிண்ட்ரோம், லுக்கேமியா, மல்டிபிள் மியோலூமியா, ஹைப்போதைராய்டிசம். யூரிக் ஹைப்போதைராமியா குறைவாக காணப்படும் நிலைகள் லிவர் டிசீஸ், பானிபோனி சிண்ட்ரோம், வில்லிங்சன் டிசீஸ், allopurinol and uric acid disease. Increase or decrease of hyperkalemia, increase hyperkalemia. Chemotherapy cell preparationாகவும், renal infusion, dihydration, objective metabolic syndrome, decrease hyperkalemia, malnutrition, SIADTH, serval kidney tubular defects. Interferon result குறையும் போது விட்டமின் சி, எக்ஸ்ரே கான்டாக்ட் மீடியா, கால்சியம் டோபோபேஸ். ரூம் டெம்பரேச்சர் யூரிக் ஆசிட் விரைவாக டிகிரேட் ஆகலாம். உடனே டியூமர் லைசர் சாம்பிள் உடனே கீழ் செய்ய வேண்டும். குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் ரெக்ரூட்மெண்ட். குவாலிட்டி கண்ட்ரோல் ஒவ்வொரு பேஜிலும் 2 கண்ட்ரோல் செய்ய வேண்டும். நார்மல் கண்ட்ரோல், பேத்தாலஜி கண்ட்ரோல். ரெஃபரன்ஸ் மெத்தடுக்கு ட்ராக்கில் கலிப்ரேட்டர் பயன்படுத்த வேண்டும். கேஸ்டேட் 55 ரைட் ரேட்டர் டூடட் மிகுந்த கை வீக்கம். சீரம் யூரிக் ஆசிட் 9.5 mg/TL, high hyperkalemia, interpretation and passenger acidic level hyperkalemia. Clinical symptoms: high uric acid level, point heavy fever, diagnosis of poetry, structure of urine sample taken, female urine system, male urinary system, urine pressure, uric acid level, uric acid clear, definite uric acid oxidation, uric beige, uric acid, and plasma uterus filtration. Viva question: what is the purine? Nitrogen compound is found in the plated food product into the uric acid. Serum uric acid in male range of 4.2 to 8.3. Hyperkalemia, abnormal uric acid in blood into red coat. MC question: reference and total protein. Total protein, albumin, globulin சேர்ந்து total protein உருவாக்கும். Liver function, kidney function, nutrient and fluid balance மதிக்கப்பட்டு நார்மல் விட அதிகம் குறையும் பல நோய்கள் கண்டறிய உதவும். பிரின்சிபல் பைரூட் மெத்தட். ஆல்கலைன் மீடியம் உள்ள புரோட்டீன் பெப்டைடு பாயிண்ட் Cu plus அயன் ரியாக்ட் ஆகும். பர்பிள் ப்ளூ கலர் காம்ப்ளெக்ஸ் உருவாகும். கலர் அதிகமாக புரோட்டீன் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். மெத்தடாலஜி டெக்னிக்கல் ஸ்பெக்ட்ரோமீட்டரில் and wavelength 546 nm. Filter green filter. Sample requirement: prefer serum, Blackman, lithium, heparin. Sample volume 10 to 10 to million. Patient preparation vaccine தேவையில்லை. பேஷண்ட் நார்மலாக ஹைட்ரேட் இருக்கணும். நீண்ட நேரம் போடக்கூடாது. பெக்மெண்ட் ஸ்டெபிலிட்டி. சீரம் பிளாஸ்மாவை செல்ஸ் இருந்து ஹவர்ஸ் செப்பரேட் ஆகும். 2 to 8 degrees C up to 1 week, -20 degrees C several months. Pyruvate reagent, sodium potassium tartrate complex of reagent, sodium hydroxide NaOH alkaline medium, copper sulfate CuSO4 புரோட்டீன் உடன் கலர் கிரியேஷன் ஆகும். பொட்டாசியம் அயோடின் ஆன்டி ஆக்சிடேஷனாக சில ரீஜன் சேர்க்கப்பட வேண்டும். புரோட்டீன் ஸ்டாண்டர்ட் PSA NaOH concentration human serum. Reference NIST standard reference material. Instrumentation and spectrophotometer, semi-auto analyzer, fully automated biochemistry analyzer. Test labeled BST. Prepared reagent 100 ml mole, sample 20 ml mole meter. Standard kit protocol body. Incubation நன்றாக மிக்ஸ் செய்யவும். 20 degrees till 10 minutes dark incubated. Measurement 546 nm. Observation standard AX touch AD. Region reference ஆக பயன்படுத்தி calculation value standard consideration and 546 nm calculated. Reference range adult 6.4 83 per TL, newborn
4461 7.0 GTL. Children over 2 years 6.0 to 8.0 GLL. Clinical information: increased valued hyperprotomia, decreased valued hyperprotomia. ஹைப்போப்ரோட்டீமியா அதிகமாக இருந்தால் டீஹைட்ரேஷன் மிக காமனாக குரானிக் இன்ஃப்ளமேஷன், மல்டிமியோலமியா, வைரல் இன்ஃபெக்ஷன். ஹைப்போப்ரோட்டீமியா புரோட்டீன் குறைவாக இருந்தால் நெப்ரோனெட்டிக் சிண்ட்ரோமில் கிட்னி வழியாக புரோட்டீன் லாஸ் ஆகும். செர்வல் டியூடிஷியா புரோட்டீன் சிந்தசிஸ் குறைவாக மால் நியூட்ரியன் மால் அப்சார்பேஷன் எக்ஸ்டென்சிவ் பேன். இன்டர்ஃபெரோன் அண்ட் லிமிடேஷன் டைப் ஆஃப் ஹீமோலைசிஸ் லிபிமியா இக்டரேஜ் லீனர் லிமிடெட். ஹீமோலைசிஸ் அடிப்பிச்சு உடனே ஹீமோலைசிஸ் வெளியிடும். இதனால் டோட்டல் புரோட்டீன் வரலாம். லிபிமியா பிளட் ப்ரீகல்ரேட் அதிகமாக இருந்தால் சாம்பிள் ட்ரிபேட் ஆகும். ஸ்பெக்ட்ரோமீட்டர் ரீடிங் பாதிக்கும். இக்டரேஜ் பயோட்ரிபின் அதிகமாக இருந்தால் டெஸ்ட் இன்டர்ஃபரன்ஸ் ஆகும். லைனேட்டட் லிமிடெட். பியூரட் மெத்தட் பொதுவாக 10 to 50 mgTL வரை இருக்கும். குவாலிட்டி கண்ட்ரோல், நார்மல் கண்ட்ரோல், பாத்தாலஜிக்கல் கண்ட்ரோல் எக்ஸிடென்ஸாக இருக்க வேண்டும். இருந்தால் டெஸ்ட் வேலிடாக இருக்கும். காஸ்டடி அண்ட் 55 age and symptoms fatigue, bone pain, peripheral edema. Total protein 10.2 G per liter, 5 albumin 3.1 G2 TL2 low. Age குறைவாகவும். சீரம் புரோட்டீன் எலக்ட்ரோபோரஸ் மோனோக்ளோனல் பைரோடைசைட் பிரின்சிபல் என்ன? violet blue color intensive gamma protein concentration. pH standard pH pure stable protein no concentration உடையது. Pure concentration total protein plasma water குறைந்தால் protein concentration flat ஆக ஹையாக இருக்கும். broken into a clear part of the red blood cell. MGU question reference matched laboratory test to summary total. Albumin test. albumin பிளட்டில் உள்ள albumin அளவை மெஷர் செய்யப்படும் டெஸ்ட். இதில் லிவர் ஃபங்க்ஷன், கிட்னி ஹெல்த், நியூட்ரியன்டல் ஸ்டேட்டஸை மதிப்பிட உதவும். albumin பிளாஸ்மாவில் உள்ள அதிகமாக இருக்க புரோட்டீன். லிவர் சிந்தசிஸ் ஆகும் பிளட் பிளாஸ்மா டோட்டல் புரோட்டீன் சுமார் 50 to 60% albumin இருக்கும். ஆன்கோடட்டிக் ப்ரெஷர் பிளட் வெசல் ஃபுல் ஃப்ளூட்டாக மெயின்டைன் செய்ய உதவும். தூசி அதிகமாக இருந்தால் ஃப்ளூயிட் லீக் ஆகலாம். கேரியர் புரோட்டீன் albumin சப்ஸ்டன்ஸ் பிளட்டில் கேரி செய்வோம். ஹார்மோன்ஸ், விட்டமின், பயோட்ரிபின், ஃபேட்டி ஆசிட், மெடிசன், கால்சியம். ப்ரோமோகிரல் கிரீன் பிசிஜி மெத்தடு காமன் குவான்டிட்டி மெத்தட் ஆகும். Title but medium of pH 4.2 albumin, low pH trichondile. Green blue color complex உருவாக்கும். கலருக்கு அதிகமாக albumin அதிகம். மெஷர்மெண்ட் வேலன்ஸ் 630 nm. ரெட் ஃபில்டர் பயன்படுத்தலாம். குவான்டிட்டிவ் எண்ட் பாயிண்ட் ஆஃப் போட்டோமெட்ரிக் அசை. சாம்பிள் சீரம் பெர்ஃபெக்ட் ஹைப்ரின் T80 பிளாஸ்மா பயன்படுத்தப்படும். சோடியம் குளோரைடு ஆக்சிலேட் அல்லது ஆன்டிகோகுலேட்டின் தவிர்க்க பிளாஸ்க் லோவாக இருக்கும். reaction temperature 37 degrees C அல்லது room temperature 20 to 25 degrees C. Sample urine albumin test. Touch 5 to ml of urine over the upper portion. Check for the cold nutrient and 2.23 of glycolic acetic acid. Variable pressure upper protein. Closely present in the protein, clearly present is a absent present is a protein. Tryptophan negative track plus 13 to double plus 100, triple plus 300, 4 plus 1100. Sample requirement. Sample serum plasma volume 10 to 50, stability to 2 to 8 degrees, 3 days, minus 10 degrees up to 7 days. Unacceptable sample கிளாஸ்டில் ஹீமோலஜி லிபிமியா பாக்டீரியல் கண்டமினன்டாக சாம்பிளாக இருக்கும். பேஷண்ட் ப்ரிப்பரேஷன். அல்புமின் மற்றும் டெட் போன்ற டெஸ்ட் என்றால் பொதுவாக வேக்சின் தேவையில்லை. GMT LFT சேர்த்து டெஸ்ட் செய்தால் 2 to 12 hours வேக்சின் தேவைப்படலாம்.
போஸ்டட் பிளட் கலெக்ஷன் முன் 50 மினிட்ஸ் சிட்டிங் அண்ட் ரெஸ்டினாக இருக்க வேண்டும். லெஸர் தென் கிரேட்டர் தென் 30 மினிட்ஸ் வைத்தால் வீனஸ் ஸ்டாட்டிஸ் அல்புமின் ஃபிளாஷ் ஆகும். மெடிகேஷன் அனாபலிக் ஸ்டெராய்டு, ஆண்ட்ரோஜன், இன்சுலின் போன்ற மெடிசின் டாக்டருடன் தெரிவிக்கப்பட வேண்டும். ரியேஜன் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ரியேஜன் PCG ரியேஜன் Pro Green Plus Technometer Buffer Albumin Standard and Collaborator No Concentration by Human Bovine Albumin Instrumentation Spectrometer Automated Biochemistry Analyzer Valence 6000 to 640 nm Usual data part 330 nm Producer Tubet label P blank Standard Quality Control S Pipette PCG reagent blank 10 ml standard 10 ml standard white quality control 10 touch mix into pipette நன்றாக மிக்ஸ் செய்யவும். 37 degree 3 minutes அல்லது ரூம் டெம்பரேச்சர் reagent blank அல்லது ஸ்பெக்ட்ரோமீட்டர் 0 330 mm ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் அப்சர்வேஷன் பண்ணுவோம். Reference tool 3.5G 5.3L Hilton 3.8 to 528 Newborn 2.8 to 4.4 GTTL waiver slide use of laboratory clinical example low albumin hypolemia high to albumin hypomia reference range முக்கியமாக செல்வர் டிவிஷன் காரணமாக டீஹைட்ரேஷன் பிளாஸ்மா வாட்டர் குறைவாக ஹைப்பர் கான்சன்ட்ரேஷன் அல்புமின் ஹையாக இருக்கும். Cause of increase of decreased value, albumin blood test, load high normal. Interferon and quality control. Hemolysis அதிகமாக இருந்தால் டெஸ்ட் ரிசல்ட் இன்டர்ஃபெரன் ஆகலாம். லிபிமியா சர்வர் டிப்ளிமா க்ரிட்டிக்கல் ரிசல்ட் ஹை ரிசல்ட் பாதிக்கலாம். மெடிகேஷன் ஸ்டாண்ட் ஃப்ளோட் பென்சிலின் எக்ஸ்பைரியின் வேல்யூவை மாற்றலாம். PCG அதற்கு மேல் 0.09 degree NCL dual செய்யும். Pathologic interference, hypoimmunoglobulin, multiple myeloma, die to binding the axis interference. Quality control தினமும் குறைந்த 2 கவுண்ட் நார்மல் அப்நார்மல் ஹை. குவாலிட்டி கண்ட்ரோல் +2 ரேஞ்சுக்குள் இருக்க வேண்டும். குவாலிட்டி கண்ட்ரோல் செக் பண்ணி கலபரேஷன் டெம்பரேச்சர் ரீஜன் எப்படி ஆகும். கேப் ஸ்டடி என்று எக்ஸாம்பிள் பேஷண்ட் 55 years old male lab result serum albumin 2.5 GLTL total protein 5.5 NGL ALT and AST level suggest to liver damage. liver albumin synthesis முடியாதால் liver cirrhosis strongly expect ஆகும். question adult serum albumin normal 3.5 5.0 GLT Taurometer for stop. Albumin touch common type to bromelain kidney disease எப்படி hypoglycemia ஏற்படுகிறது. கிட்னி கிளாம்பரல் டேமேஜ் albumin யூரின் லீக் ஆகும்போது புரோட்டோனுடைய அல்புமினுடைய பிளட் albumin லோவாக இருக்கும். MC question and reference range master laboratory test of summary sheet globulin test என்றால் அது குளோபுலின் புரோட்டீன் அளவு மதிப்பிட டெஸ்ட் ஆகும். லிவர் ஃபங்க்ஷன் கிட்னி ஃபங்க்ஷன் நியூட்ரியன் இம்யூனோ டிஸார்டரை கண்டறிய உதவும். குளோபுலின் டைப் அல்புமின் புரோட்டீன் லிபேட் ஹார்மோன் டிரான்ஸ்போர்ட் ஆகும். பீட்டா குளோபுலின் டிரான்ஸ்போர்ட் புரோட்டீன் மற்றும் அதர் ஃபங்க்ஷன் கேமா குளோபுலின் ஆன்டிபாடிக் இம்யூனிட்டி alpha beta transport gamma antibody immunity. Sample recommended serum container red tap tube blood volume 2 to 2 ml serum கிடைக்கக்கூடிய குறைந்து 0.5 ml ஆகும். Vaccine preparation vaccine usually have no vaccine GLFT உடனிருந்து 2.12 hours வாக்சினாக தேவைப்படலாம். மெடிசன் பேஷண்ட் மெடிசன் டாக்டர் மட்டும் லேபரேட்டரி இன்ஃபார்ம் பண்ணும். கார்டியோஸ்டிரியல் மற்றும் சில ஹார்மோன்ஸ் லெவல் மாற்றலாம். ரியேஜன் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ரியேஜன் total protein by root region albumin PCG albumin fractionation buffer time and across cell instrumentation automated clinical chemistry analyzer பயன்படுத்தலாம். எக்ஸாம்பிள் Beckman and Flowletter process chambers.
குளோபுலின் டெஸ்ட் ப்ரொசீஜர் பிளட் ஃப்ளோரர் பனி பஞ்சர் மூலம் 3.5 ml பிளட் கலெக்ஷன் செய்து செப்பரேட்டட் பிளட் கிளாட் ஆகும் உடம்பு பிறகு சென்ட்ரிஃபியூகேஷன் செய்யும் சீரம் அனாலிசிஸ் மூலம் டோட்டல் புரோட்டீன் அல்புமின் கலோரிமெட்ரிக் மெத்தடை மெஷர் செய்து குளோபுலின் டோட்டல் புரோட்டீன் அல்புமின் ஆட்டோமேட்டிக் அனாலிசிஸ் செய்து கால்குலேஷன் பண்ணுவோம் ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் அடல்ட் 2.0 3.5 ml and 20 to 30 degree environment. Clinical signification and chronic inflammation, chronic infection, HIV, TB, autoimmune disease, lupus, multiple pneumonia, hypercholemic அதிகரிக்கிறது ஹைப்போபிளாசியம் குறைவு வந்து போர் நியூட்ரிஷன் லீகர் ஃபீவர் கிட்னி டிஸார்டர் இன்டர்ஃபரன்ஸ் ஹீமோலைசிஸ் லிபுமியா பிளட் ஃபேட் அதிகம் பைல்ரூபின் அதிகமாக ப்ரோலாங்கு டோனர் ஹீமோ கான்சன்ட்ரேஷன் ரிசல்ட் பாதிக்கலாம் லிமிட்டேஷன் கால்குலேட் குளோபலின் டெக்ஸ்ட் மூலம் இந்த டைப் குளோபலின் அதிகமாக அல்லது குறைவாக புரிந்து கொள்ள முடியாது குவாலிட்டி கண்ட்ரோல் அண்டு ரெகுமெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் டெய்லி நார்மல் பத்தாலஜிகள் குவாலிட்டி கண்ட்ரோல் செய்ய வேண்டும் பேஷண்ட் சாம்பிள் எடுத்து செய்வதற்கு முன் குவாலிட்டி கண்ட்ரோல் செக் செய்ய வேண்டும் லீவில் ஜெனிக் சார்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரிசல்ட் மானிட்டர் வெட்கார்டு அக்யூரன்சி வியூஸ் செக் பண்ணுவோம் கேப்சர்டு 55 வயசு பேஷண்ட் போன் பெயின் அண்ட் டோட்டல் புரோட்டீன் குளோபலின் 4.8 இன்டர்பிரன் குளோபலின் அதிகமாக இருப்பதால் எஸ்பிபி செய்யப்பட்டது எஸ்பிபி கோணம் மோனோகோனல் புரோட்டீன் மல்டிபிள் மயோலமியாக எச்செக்ட் ஆகும் வைவா கொஸ்டின் குளோபலின் டெஸ்ட் நார்மல் டன் 2.2 to 3.4 mgl calculation for total protein albumin level total protein 7.8 gdl albumin 4.2 gdl globulin protein albumin 3.6 gldl வைவா கொஸ்டின் மெயின் டைப் ஆஃப் குளோபலின் என்ன எங்கே ப்ரொடியூஸ் ஆகும் ஆல்பா பீட்டா குளோபலின் மெயின்லி லிவர் ப்ரொடியூஸ் ஆகும் காமா குளோபலின் பிளாஸ்மா செல் ப்ரொடியூஸ் செய்து அண்டுபிடிக்கும் குளோபலின் எப்படி கால்குலேட் செய்வது குளோபலின் டோட்டல் புரோட்டீன் அல்புமின் தேர்டு கொஸ்டின் ஏஜி என்றால் என்ன பிளட் அல்புமின் குளோபலின் 1.2 2.2 ரிவர்சபிள் ரிவர் டிசீஸ் காரனிக் இன்ஃப்ளமேஷன் சஜெஸ்ட் செய்யலாம் எஸ்பிஎஃப் செய்யப்படுகிறது பிளட் புரோட்டீன் தனிச்சாங்க செப்பரேட் செய்ய மெஷர் செய்ய அல்புமின் ஆல்பா பீட்டா 1 ஆல்பா 2 பீட்டா காமா குளோபலின் அல்புமின் குளோபலின் and MC question will follow primary production of gamma globulin plasma cell and lymphocyte market summary table albumin AG என்றால் albumin globulin AG liver function kidney function nutritional status of அச்செக் செய்யப்படும் normal AG to 1.1 to 2.2 principal protein blood cell total protein measure செய்யப்படும் albumin PCP type champagne மெத்தட் மூலம் மெஷர் செய்யப்படும் குளோபலின் கணக்கிடப்படுகிறது குளோபலின் டோட்டல் புரோட்டீன் அல்புமின் ஏசி பேர் டு அல்புமின் குளோபலின் மெத்தடாலஜிகள் ஃபேவரட் மெத்தட் பயன்படுது அல்கலைன் மற்றும் காப்பர் டு பெப்டிட் பாயிண்ட் வயலட் கலர் இன்டென்சிவ் புரோட்டீன் கான்சன்ட்ரேஷன் அல்புமின் பிசிஜி ப்ரோமோ பேரல் கிரின் மெத்தட் அசிட்டிக் பிஹெச் அல்புமின் பிசிஜி கலர் காம்ப்ளெக்ஸ் ஆகும் சீரம் பெர்ஃபைடு பிளெயின் ரெட் டாப் டூப் அல்லது HT பயன்படுத்தலாம் பிளாஸ்மா விட சீரம் பெர்ஃபெக்டட் பேஷன் ப்ரிப்பரேஷன் இன்டிவல் டச் ஆஃப் வேக்சின் தேவையில்லை சிஎம்பி சேர்த்து டெஸ்ட் செய்து 2.12 hours ஓவர் நைட்டு வேக்சின் வச்சு வேக்சின் நேரத்தில் வாட்டர் மட்டும் குடிக்கலாம் ரியேஜன் அண்டு இன்சுமினேஷன் total protein pyruvate sodium potassium target copper sulfate potassium iodine sodium tetraxide total protein pyruvate region albumin PCG region PCG dye technical transfer albumin standard instrumentation spectrometer semi auto analyzer fully automated analyzer
ப்ரொசீஜர் வீனஸ் பிளட் கலெக்ஷன் செய்து ரூம் டெம்பரேச்சர் 30 டிகிரி ஃப்ளாட் ஆகும் 1200 into AG 50 minutes என்று வீதம் சீரம் செப்பரேட் பண்ண வேண்டும். சீரம் கியூவிட் எடுத்து டிபி அல்புமின் ரியேஜன் செய்ய வேண்டும். ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்சர்வேஷன் ரிலீவ் செய்து குளோபுலின் கால்குலேட் செய்ய வேண்டும். ஏசி பிளஸ் அல்புமின் அண்ட் globulin. Albumin to globulin purpose procedure reading. Formula H0 albumin level, total protein albumin level. Normal range to 1.5 to 2.5. Reference range total protein 6.0, 8.3, the albumin 3.2, globulin 8.0 kernel chronic liver disease and albumin synthesis nephronic syndrome albumin loss of multiple myeloma குளோபுலின் அல்ட்ராமோசிஸ் டிசார்டர் ஏற்படும் காரணங்கள் செவரல் டிவிஷன் ஆல்புமின் ரிலேட்டிவ் ஜெனடிக் இம்யூனோ டிஃபிஷியன்சி குளோபுலின் ஆகும். ஹீமோலைசிஸ் உடைந்தால் இன்டர் செல்லுலார் புரோட்டீன் வெளிவரும். குளோபுலின் அண்ட் டோட்டல் புரோட்டீன் ஃபிளாட்லியாக ஆகலாம். லிபிமியா பிளட் அதிகமாக சாம்பிள் ட்ரைபிட் ஆகும். கலரோமெட்ரிக் அப்சர்வேஷன் பாதிக்கும். ட்ரக் கார்டியோஸ்டெராய்டு ஓரல் கான்ட்ராசெப்டிவ் போன்ற புரோட்டீன் சிந்தசிஸ் மாற்று ரிசல்ட் தரலாம். குவாலிட்டி கண்ட்ரோல் டெய்லி நார்மல் அண்ட் பேத்தாலஜிக்கல் குவாலிட்டி கண்ட்ரோல் செய்ய வேண்டும். லீவர் ஜெனிக் சார்ட் கியூஆர் குவாலிட்டி கண்ட்ரோல் ரிசல்ட் மானிட்டர் செய்து வெஸ்டர்ன் கண்ட்ரோல்ஸ் ஆக்டிவேட் ப்ரிப்பரேஷன் செக் செய்ய வேண்டும். குவாலிட்டி கண்ட்ரோல் சரியாகிறத பிறகு பேஷண்ட் ரிப்போர்ட்டை ரிலீஸ் செய்ய வேண்டும். கேஸ்டடி 55 ஏஜ் மேல் சர்வர் ஆக்சிடென்ட் அண்ட் பிளஸ் ஆண்டி கிளினிக்கல் ஃபண்டிங் ஆஃப் லிவர் ப்ராப்ளம் சக்சஸ் செய்யப்படுகிறது. ஏசி ஏபர்ஜி டச் மூலம் அல்புமின் மற்றும் குளோபுலின் பேலன்ஸ் சக்சஸ் செய்யலாம். லிவர் டிசீஸ் அல்புமின் சிந்தசிஸ் குறைவதால் ஏசி ஏற்படலாம். பேஷண்ட் ரிப்போர்ட்டு பண்ண வேண்டும். 55 ஏஜ் சர்வர் ஜாண்டிஸ் கிளினிக்கல் ஃபண்டிங் ஆஃப் லிவர் ப்ராப்ளம்